ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் வணக்கம் பிரபு. இன்னைக்கு நம்ம அறுசுவை விருந்து அப்படின்ற டாபிக் கீழே நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோம். இந்த ரெட் ரைஸ் அவல் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. சூப்பரான டிஷ். எல்லாரும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை கண்டிப்பா சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த் கொடுக்குது. இந்த ரெட் ரைஸ் அப்படின்றதுல விட்டமின் B1, B2, அயன், கால்சியம், ஜிங்க் இந்த வகையான பொருட்கள் அதில் இருக்குங்க. இதுலையுமே அயன் அண்ட் ஜிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற ரைஸை விட இதில் 3 to 4 மடங்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேரே ஃபைபர் ரைஸ் கூட சொல்லுவாங்க. இதில் நார் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஜீரணம் ஆகிற லெவலும் ரொம்ப சீக்கிரமே ஜீரணம் ஆயிடும். அது மட்டும் இல்லைங்க, இதில் புரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் ரொம்ப அவசியம். ஸோ அந்த ஆக்சிஜனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதே அந்த புரோட்டீன் சக்தி தான். ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறதும் இதில் அதிகமாகவே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது மூலமா அவங்களோட எதிர்ப்பு சக்தியும் இதில் அதிகமாகுது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் அதிகமாயிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு டிஷ்னு கூட இதை சொல்லலாம். குறைஞ்சது வாரத்தில் 2 to 3 தடவை அந்த விகிதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. ஃபைபர் ரிச், உங்கள் மசில்ஸ்க்கும் நல்லது, உங்கள் பிரெயினுக்கும் நல்லது. உள்ளே போயிடலாம். ஸோ ஆமாம் நண்பர்களே, இப்போ சூப்பரான அவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் சிகப்பரிசி அவல். 1 கப் சிகப்பரிசி அவல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதை தண்ணியில் போட்டு நல்லா 2 தடவை அலசி சூப்பராக எடுத்து வச்சுக்கலாம். அலசினதை அப்படியே தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான பொருள் 3 தான். சர்க்கரை, திருவண்ண தேங்காய், அரைச்ச ஏலக்காய் 2. ஸோ குக்கர் வச்சுருறோம். குக்கரில் இட்லி தட்டு வச்சுட்டு அது மேலே ஒரு வெள்ளை காட்டன் துணி போட்டுக்கலாம். போட்டதும் இந்த 10 நிமிஷம் ஊறின இந்த அவல் எடுத்து அதில் வச்சுக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறியிருக்கும். இது இன்னும் ஆவில் வச்சு எடுக்கும்போது நல்லாவே வெந்துட்டுருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். மேலே அப்படியே அந்த வெள்ளை துணியை போற்றி விட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் சூப்பராக ஸ்டவ்வில் வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆவி பறக்க அவளை வெளியே எடுத்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டால் போதும் 1 கப்புக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜாகரி வேணும் ஜாகரி போட்டுக்கலாம், சுகர் வேணும் சுகர் சேர்த்துக்கலாம். இன்கேஸ் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கீங்கன்னா சுகர் வேண்டாம். அப்புறம் 1 கப் துருவி வச்சுருக்க தேங்காய், அதுக்கப்புறம் அரைச்ச ஏலக்காய் தூள் 2 ஏலக்காய் போதுமானது. எல்லாம் போட்டாச்சு. இதை அப்படியே சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் ரெடி. இது பெரியவங்கலேருந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 4 மணி போல் செஞ்சிங்கன்னா எல்லாருமே ஸ்நாக்ஸை சாப்பிட சூப்பராக இருக்கும் டிஷ். ஒரு சிலர் காலையிலுமே சாப்பிட்றாங்க, ஏன்னா அந்த டே ஃபுல்லாகவே அவங்கள ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இது போன்ற இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் வணக்கம் பிரபு.